ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் தருணத்தையும் தந்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பூமியிலே ஜீவனோடு இருப்பது ஆண்டவர் இயேசு நமக்கு பார்க்கிறதான மாபெரும் கிருபை. சுகபலன் ஆரோக்கியத்தை தந்திருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த பூமியில் இருக்கிற எல்லா நன்மைகளிலும் ஜீவன் நமக்கு பெரிதான நன்மையாக தோன்றுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சரீர சுகபலன் ஆரோக்கியம். சரீர சுகபலன் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் மனிதன் நிம்மதியாக இந்த பூமியில ஜீவனம் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை எல்லாம் ஆரோக்கியத்தோடு காத்திருக்கிறபடினால் நாம் தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு அநேக விதமான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையை பெறாதவர்கள் ஒருவருமே இல்லை. எல்லா மனிதர்களும் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நன்றி அறியாதவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறார். நன்மைகளை நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருந்துதான் பெறுகிறோம். வேதம் சொல்கிறபடி நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் என்ன நன்மையாக இருந்தாலும் சரி, அது எங்கிருந்து வருகிறது? பரத்தில் இருந்து உண்டாகிறது. பரலோகத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளில் பிதாவினிடத்தில் இருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. இதை உணர்கிறதான கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சில ஜனங்கள் உணர்கிறது இல்லை. மிருகத்தை போலே அநேக ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஏதோ அந்த பூமியில இயற்கையாக நடக்கிறது, இயற்கையாக நன்மை உண்டாகிறது. சில ஜனங்கள் நன்மையை பெறுகிறார்கள், சில ஜனங்கள் நன்மையை பெறவில்லை. விதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவராகிய தேவன் தான் நமக்கு எல்லாம் நன்மை செய்திருக்கிறார். உணர்ந்தபடினால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த மாதத்திலும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறதால் நம்மை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் விசேஷமாக வழிநடத்துவாராக. கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை சங்கீதத்தின் புத்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். இவர் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் ஒரு பொதுவான தெய்வம் என்று சொல்லி நான் நினைக்கிறது இல்லை. இவர் என்னுடைய தேவன். தாவீது இன்னொரு வேத பகுதியில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன். அது ஒரு உரிமை இருக்கிறது. அந்த வார்த்தையில் ஒரு உரிமை இருக்கிறது. அந்த வார்த்தையில் ஒரு கம்பீரம் இருக்கிறது. இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் மரண பரியந்தம் நடத்தினார் என்பதைத்தான் அவர் சங்கீத பகுதி முழுவதும் வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கரம் பிடித்தார். கரம் பிடித்ததான நாளில் இருந்து மரண பரியந்தம் கர்த்தர் அவர்களை கைவிடுவதே இல்லை. அநேக வேளைகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நினைக்கிறார்கள், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். சீயோன் சொல்கிறது. சீயோன் என்றால் உன்னத நிலையில் இருக்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகள். சீயோன் என்றால் கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தாள் என்று சொல்கிறார். ஸ்ரீயானவள் தன் கற்பத்தில் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில் நம்ம அதிகமாக பார்க்கிறதான ஒரு அவயவம். அடிக்கடி நாம் உள்ளங்கையை பார்க்கிறோம். ஆண்டவர் வேற எங்கேயாவது வரைந்து
அவர் நேரம் கிடைக்கும் போது பார்த்துக் கொள்ளலாம் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. அவர் சொல்றாரு, உங்களை என்னுடைய உள்ளங்கைகளிலே என்ன செய்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன். இந்த ஆண்டவர் எப்போதும் அவர் நம்மை பார்த்து பார்த்து அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பார்த்து பிள்ளைகளை நடத்துவதை விட ஆண்டவர் நம் மீது மிக அன்பும் அக்கறை உள்ளதான தேவனாக இருக்கிறார். பிள்ளைகளை அடிக்கடி பார்க்கிறோம், பிள்ளைகளை நேரடியாக பார்க்கிறோம், பிள்ளைகளை முன்பு விட்டு நடக்க விட்டு பார்க்கிறோம். பிள்ளைகள் எவ்விதமாக வளர்ந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் புஷ்டியாக இருக்கிறார்களா, பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கிறோம், பிள்ளைகள் முகமடலாக இருக்கிறார்களா பார்க்கிறோம். நாமே விதமாக பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இதை விட அதிகமாக பார்க்கிறார். வேதம் சொல்கிறபடி, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையை கொடுத்து நடத்துகிறார். அவர் இடையில விட்டுட்டு போகிறதான தேவன் இல்ல. மனிதர்கள் எல்லாம் சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம விட்டு என்ன செய்வாங்க, கணவன் மனைவி விட்டு போயிடுவாங்க, மனைவி கணவன் விட்டு போயிடுவாங்க, பெற்றோர்கள் விட்டு பிள்ளைகள் போயிடுவாங்க, பிள்ளைகள் விட்டு பெற்றோர்கள் போயிடுவாங்க. எல்லாம் நேரங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்போது எல்லா மனிதர்களும் என்ன செய்வார்கள், மாறிவிடுவார். அது ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுவராய் இருக்கிறார். அவர் மேலும் நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்களை அவர் மரண பரியந்த அவர் நடத்துவார். ஆண்டவர் ஒரு மனுஷனை நடத்தினார், அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது சமாதானம், இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய, ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்றல்ல ஏராள ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாரி வழங்குகிறார். ஆனால் அநேக வேளைகளிலே இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான காரணம் என்ன? அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவதற்கான காரணம் என்னவென்றால், தேவன் நம்மை நடத்தும் போது நாம் அவருடைய கரத்தை தட்டிவிட்டு நாம அவருக்கு முன்னடக்க. எப்போதுமே சிறு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எங்க நடக்கணும், பின்னடக்க வேண்டும். சில பிள்ளைகளை பார்த்தா இந்த பிள்ளைகளுக்கு கையை பிடித்து நடத்துவது என்ன செய்யாது, பிடிக்காது. இந்த பிள்ளைகள் கையை என்ன செய்ய தட்டும். ஆனா அதிகமான ஆள் நடமாட்டங்கள், வாகன நடமாட்டங்கள் உள்ளதான இடத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கரத்தை விடுகிறதே இல்லை. ஏனென்றால் எந்த நேரத்தில் ஆபத்து வருகிறது என்பது தெரியாது. எனவே இந்த பிள்ளைகளுடைய கரத்தை அந்த பிள்ளைகள் தட்டினாலும் இருங்க பிடித்துக் கொள்வார்கள். இதே போல அநேக வேளைகளிலே ஆண்டவர் நம்மை நடத்தும் போது நாம சில வேளைகளில விலகி போனாலும் கூட ஆண்டவர் விடாமல் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிறபடினால்தான் நாம் திசை கேட்டு போகாமல் இந்நாள் வரைக்கும் அவன் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். சில சூழ்நிலைகளில் நாம் நினைத்ததான காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும்போது, சில நேரங்களிலே நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது நம்முடைய இறுதி நினைக்கிறது, என்ன ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோம் அப்படி நினைக்கிறோமா? ஆண்டவர் தேடுகிறதுனால் நமக்கு மிகுதியான பலம் இருக்கிறது. நாம ஒருவித சுயநலத்தோடு தான் ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவர் நன்மை செய்யாத தேவனாக இருந்தால் நாம் ஆண்டவரை தேட முடியாது. அவர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறார். வேதம் சொல்கிறபடி அவர் முடிவுல நம்ம எங்க சேர்க்கிறார், நித்திய ராஜ்யத்திலே சேர்க்கிறார். அது வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நம்ம இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய பலனான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இதயத்துக்குள்ள துடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துகிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன நெருக்கங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நான் திசை கட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நான் தொடர்ந்து அவருக்கு பின்னாடி நான் அவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டேன் நான் போவேன். அல்லேலூயா. காணானாலும் மேலாலும் கடந்து சென்றிடுவோம், காணானாலும் மேலாலும் கடந்து சென்றிடுவோம்,
நம்முடனே இயேசுவரன் நம்முடனே வழி நடத்தும் வல்லவரே வாழில் நாயகனே நம் தாழில் நாயகனே வழி நடத்தும் வல்லவரே வாழில் நாயகனே போகும் வழியை காட்டினால் போதனை செய்வார் போகும் வழியை காட்டினால் போதனை செய்வார் ஏகும் சொத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவார் கண்கள் திருத்தி நடத்துவார் இயேசு திருத்தி நடத்துவார் வழி நடத்தும் தேவன் வாழ்வின் நாயகனே வாழ்வின் நாயகனே நல்லாழின் நாயகனே ஆடு போல தெரிந்தாலும் மேலான ஒரு நிலைமாறியில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்து நம்மை கரம் பற்றி நடத்தி சொல்வார். சில நேரங்களிலே நம்ம கடந்து போக முடியாத சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் நம்மை தோழர் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவர் இயேசு நம்மை சுமந்து நடத்துகிறார். இந்த நம்பிக்கையை நாம் விட்டுவிடாமல் இருப்போமானால் பக்தன் தாவீது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்வது போல அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார். எனவே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனே என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறார். ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருந்து நடத்துகிறார் என்பதான ஒரு நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் மிக சந்தோஷமாக இருப்பீங்க. எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளை எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை நடத்துகிறார் என்றால் அவர் உங்களை நடத்துவார். அவர் மரண பரியந்தம் யார் கைவிட்டாலும் ஆண்டவர் இயேசு கைவிடாதபடி நடத்துவார். அவர் புல்லுள்ள இடங்களிலும் என்ன செய்கிறார்? மேய்ந்து அமர்ந்த தனியண்டை என்றால் என்ன? சமாதானமான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை நடத்துகிற அப்படினால்தான் என்ன நடந்தாலும் சரி நாம் அமைதியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய வழிநடத்துகளை எல்லாம் நாம் வந்து அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார் என்பதான ஒரு நம்பிக்கை இருந்தபடியினால் சிங்கத்தின் கெபியை போட்டாலும் தானியேலுடைய சமாதானம் அவரை விட்டு போகல. அக்கினி சூழலில போட்டாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களுடைய நிம்மதி அவர்களுக்கு என்ன செய்யல, போகல. ஏன்னா எங்களை நடத்துகிறதான தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சிங்கத்தின் குகையிலே போட்டாலும் சிங்கம் ஒன்று வாயை என்ன செய்யாது, திறக்காது, வாயை அசைக்காது. அதே சிங்கம் தெய்வம் மேல் நம்பிக்கை இல்லாத ஜனங்களை என்ன செய்து கொள்வது, கீழே போய் சேர்வதற்கு முன்னாடி ஒரு எலும்பு கூட இல்லாமல் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி சாப்பிட்டு விட்டது. ஆனால் அதே வேளையில் தேவனுடைய மனுஷனாகிய தானியேலை சிங்கம் ஒன்றுமே செய்யவில்லை. சிங்கத்தின் வாயை சிங்கம் இருக்கும், அந்த சிங்கத்தால
செயல்பட முடியாது. சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சில சத்துருடைய கிரியைகள் நமக்கு விரோதமாக வந்து வரும். ஆனால் அவைகளால் நமக்கு விரோதமாக நாவை அசைத்து வெற்றி காண முடியாது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, நீதிமானுக்கு துன்மார்க்கன் மீட்கும் பொருள் ஆவான். நீதிமான் இருந்ததான இடத்துல யார் வருவான்? துன்மார்க்கன் வருவான். முதலாவது நீதிமான் ஒருவேளை சிங்கத்தினுடைய கெபியிலே போடப்படலாம். ஆனால் அவன் சிங்கத்தினுடைய கெபியிலே போடப்பட்டாலும் இந்த தானியேலை தேவன் நடத்தி கொண்டு வருகிறபடினால் சிங்கம் அவனை ஒரு சேதமும் பண்ண முடியாது. ஆனால் தானியேலை சத்துருவாக நினைத்து செயல்படுவதான ஜனங்கள் ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் எல்லாரையும் அந்த சிங்கம் நினைச்சது போடுறது, பட்சித்து போடுறது. தேவன் நம்மை நடத்தும் போது நமக்கு மிகப்பெரிய சமாதானம், மிகப்பெரியதான அமெரிக்கை, மிகப்பெரியதான ஆசீர்வாதம் உண்டு. சத்துரு சேதப்படுத்த முடியாது. எந்த ஒரு சக்தியும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. எனவே நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தில் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் மனதால் படிக்க, ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்தும் தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு விஷயம் கூட நீங்கள் என்னை நடத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தீரே. நான் உண்மை விசுவாசிக்கிறேன். சில நாட்களில் கூட இந்த மாதத்தில் ஆண்டவர்களை விசேஷித்த விதமாக நடத்த போகிறார். சில நாட்களில் இல்லாத அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். சில நாட்களில் இல்லாத விசேஷித்த பாதுகாப்பை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். சில நாட்களில் இல்லாத அமெரிக்கையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னுடைய கரத்தை நீங்கள் பற்றி பிடித்திருக்கிறீங்க, நான் உடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை கைவிடாமல் நீங்கள் நடத்துவீங்க, நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்கிறபடி நீங்கள் என்னை மரணபடி நடத்துவீங்க. நானுமே நம்பி இருக்கிறேன். நானுமே நம்பி இருக்கிறபடி ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன். மனிதர்கள் முன்னாக நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீங்கள் நம்பிக்கையா இருக்கிறீர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் உங்களை சத்துருக்கள் முன்னிலையிலே விசேஷித்த விதமாக நடத்த போகிறார். சத்துருக்கள் வெட்கப்பட போகிறார்கள். நீங்கள் இருந்த இடத்தில் உங்களுடைய சத்துருக்கள் வரப்போகிறார்கள். உங்களை மீட்கும் பொருளாக துன்மார்க்கனை நியமித்திருக்கிறார். உங்களுடைய சத்துருவை நியமித்திருக்கிறார். நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் உயர்வுடைய போகிறீர்கள். நீங்கள் கனத்திற்குரியவர்களாக மாறப் போகிறீர்கள். எனவே ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தாவே தாங்கி நடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் நீங்கள் நடத்துவே நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் ஒருபோது கெட்டு போவதில்லை. சிறுமைப்படுவடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் இதுவரைக்கும் நம்பி கெட்டு போகவில்லை. இனிமேல் நாங்கள் ஒருபோது கெட்டு போக மாட்டோம். கர்த்தருடைய கரத்தை பிடித்திருக்கிறேன். கர்த்தர் எங்களை நடத்துவே, விடுதலைக்காக விடுதலைக்கு நேராக நடத்துவே, உயர்வுக்கு நேராக நடத்துவே, சமாதானத்திற்கு நேராக வழி நடத்துவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி நடந்தாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே சென்ற நாட்கள் எல்லாம் எங்களை நடத்தி வந்த தெய்வம், சென்ற மாதம் எங்களை நடத்தினீர். ஆண்டவரே இந்த 9வது மாதத்திலும் எங்களை விசேஷித்த விதமாக நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கருத்தை நீங்கள் பிடித்திருக்கிறபடினாலே நாங்கள் ஒருபோதும் திசை கேட்டு போக மாட்டோம். இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில வேண்மை, இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை, இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் மேலே ஜெயம், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இங்கே நடத்துகிறபடினால் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தோடு கூட நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபையுடைய எல்லா ஜனங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் காணப்படட்டும். ஆண்டவரே எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலைக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்துடைய எல்லா கடிகளுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. அவரவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற வேலைகள் கடமைகளை நிறைவேற்றத்தக்கதாக சகல நல்ல சுகத்தையும் வெள்ளையோ ஆரோக்கியத்தையும்
பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ற தேவன் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. நாங்கள் இந்த ஆன்மீக ஜீவியத்தில் வளர்ந்து பெருகத்தக்கதாக உங்களுடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு உண்மை பின்பற்றி கடந்து வரத்தக்கதாக எங்களை எல்லாரையும் பலப்படுத்துவீராக. இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய நிரப்பி நடத்துகிறபடியாக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.